ஒரு கொலை செய்கின்ற மர்டர் அக்யூஸ்டு கூட இந்த மாதிரி கொடுமைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வன்மத்தின் உச்சமா இருக்கு. இதை லாக்அப் டெத்ன்னு சொல்ல முடியாது. அவங்கள லாக்அப் பண்ணதாவும் ரெக்கார்டு இல்லை. ஆனா புகாரே என்னன்னு தெரியாம எப்படி ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க? டிஎஸ்பி தான் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு அஃபென்ஸ் நடந்த உடனே எந்த கேஸ்லயும் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றது இல்லை. ஆனா இது எதுவுமே இல்லாம எஃப்ஐஆர் கூட வந்து சரி ப்ராப்பரா இல்லாம எப்படி ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க? அப்போ ஐ அபிஷியல்ஸ் தான் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்கு, அதை போலீஸ் மதிக்கிறாங்களா இல்லையான்றதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சரியான அதிகார மரபுகளுக்கு மாறாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இவங்க செய்யறாங்கன்னு சொன்னா காவல்துறை அடியாளா மாறி இருக்காங்க. இந்த சம்பவத்தை செஞ்சது மட்டும் இல்ல, அதனுடைய தடயங்களை மறைப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கு. ஹைகோர்ட் 8ஆம் தேதி மதுரை ஹைகோர்ட் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. 6 பேர் அந்த காவலர்கள் இன்னைக்கு பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய ஐயம். அது வந்து அந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு எந்த வெஞ்சன்ஸும் இல்லை, அவங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் இல்லை. அந்த அடியை பார்த்துட்டுமா சார் இல்லை. ஆனால் அந்த மகனை கொண்டுட்டு அவங்க வருத்தத்தில் இருக்கவங்கள அவங்க கிட்ட போய் சாரி கேட்டீங்கன்னா சாரி தானே சார் அதானே சரியா அப்போ நினைச்சிருங்க. இல்ல நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க என்ன பேச நம்ம நலம் விசாரிக்க முடியாது. ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுகவை சார்ந்த திரு ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடியது இந்த லாக்அப் டெத். விசாரணைக்கு அழைத்து சென்ற அஜித்குமாருடைய மரணம் பேசு பொருளாக மாறி இருக்கு. அடிப்படையில் இந்த மரணத்தில் இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை இன்னைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. முதற்கட்டமா நீங்க இதை எப்படி பார்க்கணும்? இல்ல, இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட கொலை என்ற நோக்கத்துல தான் பார்க்கப்படுது. திட்டமிட்ட கொலை. ஆனா யார் அதை திட்டமிட்டாங்க, எதற்காக திட்டமிட்டாங்கன்றதுதான் இப்போ விசாரணையில கேள்வியா இருக்கு, வலிமையான கேள்வியா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற தகவலா இருக்கு. அந்த நபர் யார்? ஏன்னா இது வந்து காவல்துறையில ஏதோ லாக்அப் டெத் நடந்திருக்கான். அது சில நேரங்கள்ல வந்து அஜாக்கிரதையால இருக்கும், அத்துமீறலால இருக்கும். அதுவும் கூட தவறு. அதுவே தவறு. அதுதான் சொல்றேன். அது அஜாக்கிரதையினால அல்லது அத்துமீறலால நடக்கும். ஆனா இது வந்து அந்த எதையுமே இதுவரைக்கும் நடந்த லாக்அப் டெத் எல்லாவற்றையும் விட இது வந்து ஒரு புதுமையானதா இருக்கு. இது முழுக்க முழுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை சொன்னது போல ஒரு கொலை செய்கின்ற மர்டர் அக்யூஸ்டு கூட இந்த மாதிரி கொடுமைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வன்மத்தின் உச்சமா இருக்கு. ரெண்டாவது, இதை லாக்அப் டெத்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாக்அப்ல நடக்கல. அவங்கள லாக்அப் பண்ணதாவும் ரெக்கார்டு இல்லை. இப்போ லாக்அப்னா அவங்க அரெஸ்ட் காமிச்சிருக்கணும். அவங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதா ஏதாவது ஒரு புகாரை பதிவு பண்ணிருக்கணும். புகாரை பதிவு பண்ணலன்றது கூட இல்லை. இவங்க வந்து லாக்அப்லயே அவங்கள லாக்அப் பண்ணா அதை ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஒரு காவல் நிலையத்துல கூட ஒருத்தரை வந்து லாக்அப் பண்றாங்கன்னா அந்த காவல் நிலையத்துல அவரை சர்ச் பண்ணி அவருடைய பொருளெல்லாம் கையகப்படுத்தி அவங்க உரியவர்கள்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அவர் எந்த நிலையில வந்தாருன்றது அவங்க பதிவு பண்ணி தான் லாக்அப் பண்ணுவாங்க. அந்த நபர் மட்டும் தான் இருப்பார். ஆமா. இது அந்த மாதிரி நடைமுறைகள் ஒரு சாதாரண அடிப்படை நடைமுறைகள் கூட பின்பற்றப்படலை. அதனால இது வந்து ஒரு திட்டமிட்ட வன்மத்தோடு செய்யப்பட்ட கொலை. ரெண்டாவது, இது இன்னும் எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க,
என்ன வகையான குற்றத்தில் ஈடுபட்டாரா என்பதை தாண்டி அதான். என்ன புகார் அடிப்படையில் வந்திருக்காரு, ஆனா புகாரே என்னன்னு தெரியாம எப்படி ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க? அது கேள்வியா இருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து யார் ஃபார்ம் பண்ண முடியும்? ஹை அபிஷியல்ஸ் தான் பண்ண முடியும். ஒன்னு எஸ்பி லெவல்ல பண்ணுவாங்க அல்லது டிஎஸ்பி லெவல். நீங்க சொல்றது மேலதிகார மட்டம். குறைஞ்சபட்சம் டிஎஸ்பி லெவல். ஏன்னா இன்ஸ்பெக்டர் லெவல் ஸ்டேஷன்ல அடுத்த லெவல் வந்து டிஎஸ்பி தான் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டாவது, ஒரு அஃபென்ஸ் நடந்த உடனே எந்த கேஸ்லையும் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றது இல்லை. அது பெக்யூலியர் கேஸ் ஏதாவது இருந்தாதான் அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு அந்த ஸ்டேஷனுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை அல்லது நேரம் இல்லை அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது லோக்கல் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தில் இருக்க சொல்ல இவங்க இதில் கவனம் செலுத்த முடியாது. இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கணும்னா தான் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எஃப்ஐஆர் கூட வந்து சரி ப்ராப்பராக இல்லாமல் எப்படி ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க? அப்போ ஐ அஃபிஷியல்ஸ் தான் செஞ்சுருக்காங்க. ஐ அஃபிஷியல்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணவே முடியாது. லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. அதிகாரம் இல்லைன்றீங்களா, முடியாதுன்றீங்களா? அதிகாரம் பண்றது இல்லை. பண்றது ஸ்பெஷல் டீம்னா அதை போய் பிடிச்சிட்டு வாப்பா, நீ போப்பா, ஏடு நீ போ, கான்ஸ்டபிள் நீ கூட போன்னு சொல்லிட்டு அது வாய்மொழியா ஒர்க் வந்து பிரிச்சு கொடுக்கறது. அது வந்து ஸ்பெஷல் டீம் இல்லை. ஸ்பெஷல் டீம்ன்றது இவங்களை தவிர வேற யாரும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. இவங்க தான் அதை போய் செய்யணும். அது வந்து அவங்க சார்ந்தவங்கள எங்க இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்களா அல்லது வெளி மாநிலத்தில் இருக்காங்களா அல்லது வெளி ஊர்ல இருக்காங்களான்றத அவங்க போய் அங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா இதுல வந்து அக்யூஸ்ட் கையில வச்சு எதுக்கு தேட போறாங்க என்று தெரியல. ஆக எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்கு. அதை வந்து போலீஸ் சட்டமாக இருந்தாலும் லா அண்ட் ஆர்டராக இருந்தாலும் அது இருக்கா இல்லையா, அதை போலீஸ் மதிக்கிறாங்களா இல்லையான்றதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சரியான எப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கு. போலீஸ் தரதரிச்சு ஆடுது. யாரோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக அந்த யார் ஒன்னொன்றிலையும் அதுதான். அது வந்து அண்ணா பல்கலைக்கழக வழக்கா இருந்தாலும் யார் அந்த சார் அந்த கேள்வி, ஒவ்வொரு வழக்கிலையும் இந்த அதிகாரம் விடுகின்றவர் யார், சட்டத்துக்கு புறம்பா அதிகார மரபுகளுக்கு மாறாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இவங்க செய்யறாங்கன்னு சொன்னா காவல்துறை அடியாளா மாறி இருக்காங்க. எப்படி கூலிப்பட்ட படையை வச்சுட்டு போய் கொலை பண்றாங்களோ அது போல இன்னைக்கு காவல்துறை இதை செஞ்சிருக்காங்க. இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. இது சம்பவங்கள் வந்து ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அதுல பஞ்சாயத்து பண்றதுக்கு திமுகவை சார்ந்த 2 பிரமுகர் வராங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. ரெண்டாவது அந்த உடலை இவ்வளவு பெரிய சந்தேக மரணம் நடந்திருக்கு. மக்களிடம் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அரசியல் கட்சிகள் அத்தனையும், இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய தோழமை கட்சிகள் கூட இதை வந்து சரியான விசாரணையை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த உடலை கூட பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. சாதாரணமா ஒரு உடலை எரியூட்டுறது சாதாரணமா எரியூட்டுவாங்க. ஆனா இந்த உடலை பெட்ரோல் ஊத்தி வச்சிருக்காங்க. ஆக இது எல்லாம் வச்சு பார்க்க சொல்ல இந்த சம்பவத்தை செஞ்சது மட்டும் இல்ல, அதனுடைய தடயங்களை மறைப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து அந்த நெட்வொர்க் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகளுடைய விழிப்புணர்ச்சி, இன்றைக்கு மக்களிடம் ஏற்பட்ட எழுச்சி, அவர்களுடைய உறவினர்களுடைய போராட்டம் இன்னைக்கு அதை வெளிக்கொண்டு வந்திருக்கு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதுதான் இவங்க இந்த போலீஸினுடைய எல்லா என்டையர் நிர்வாகமும் சரியில்லை, அதனால இவங்களால ஒரு ப்ராப்பர் விசாரணை கூட பண்றதுக்கு தகுதி உள்ளவங்களா இவங்க இல்லை, அதனால சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கோரிக்கை வச்சாரு. அதனுடைய அடிப்படையில் நீதிமன்றமும் சில நீதிமன்றம் கூட சொல்லுது, என்ன சொல்லுது, அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மட்டும் இல்ல உயர் அதிகாரிகளும் விசாரணைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எஸ்பியை ஏன் சஸ்பெண்ட் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. அதனால இவங்க இப்பதான் அவரை வந்து வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கேட்கறது என்னன்னா, ஹைகோர்ட் 8ஆம் தேதி மதுரை ஹைகோர்ட் 8ஆம் தேதி பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவரை சஸ்பெண்ட் பண்ணலன்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. உயர் அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இது ஏதோ ஒரு 6 பேர்
அந்த காவலர்கள் இன்னைக்கு பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய ஐயம். அந்த 6 பேருமே. ஆமா, அவங்களுக்கு எந்த மோட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள ஸ்பெஷல் டீமா யார் ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் மோட்டிவ் இருக்கணும். நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்களா? அவங்க அடிச்ச அந்த வீடியோ கூட இப்ப வந்திருக்கு. அவங்க அடிச்சது எல்லாமே அது போலீஸினுடைய அராஜகம். போலீஸா தான் நடந்துப்பாங்க. பல இடங்கள்ல அந்த மாதிரி அத்துமீறல்கள் நடந்து பல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது அந்த போலீஸ் அவங்களுக்கு எந்த வெஞ்சன்ஸும் இல்லை, அவங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் இல்லை. அந்த அடியை பார்த்துட்டுமா சார் இல்ல. ஆனால் அவங்க மேல் ஐ அபிஷியலுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் ஐயா சொல்லிட்டாங்க அதை செய்யணுன்றதான் அவங்களுடைய போலீஸினுடைய ஏதோ ஒபேத ஆர்டர் தான். அவங்க ஐயா சொல்லிட்டாரு செய்வோம், அதுதான். நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டாருன்னு அடிக்கலாம் சார், கொலையே நடந்திருக்கு இல்லைங்க. அதுதான் அது கொலையை அது நடந்ததா இல்ல நடத்தினாங்களா, அது அந்த விவாதத்துக்குள்ள நான் போக முடியல, அது நீதிமன்றம் சொல்லட்டும். நான் கேட்கறது அந்த 6 பேர் தனிப்பட்ட முறையில் எந்த மோட்டிவும் இல்லை. அவங்களுக்கு மேல இருக்க ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்களே யார், அவங்க எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களுக்கு யார் அதை ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அவங்க யார் இந்த 6 பேரை நியமிச்சாங்க, அவங்க தான் அது முதல் குற்றவாளியா இருக்க முடியும். அதனால அவங்கள தண்டிக்காம அவங்கள கொண்டு வராம இங்க இவங்க விசாரணைன்ற பெயர்ல, அதனாலதான் சிபிஐ கேட்டிருக்காரு. நேற்று முதலமைச்சர் அவங்க வீட்டை சார்ந்தவர்கள் கிட்ட, குறிப்பா பெற்றோர்கிட்ட அலைபேசியில பேசுறாரு, மன்னிப்பு கேட்கிறாங்க, சாரிமா நடக்கக்கூடாது, சரி பண்ணிடலாம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது உலகத்திலேயே இது போல ஒரு காமெடி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. தன் மகனை கொண்டுட்டு அவங்க வருத்தத்தில் இருக்கவங்கள அவங்க கிட்ட போய் சாரி கேட்டீங்கன்னா உங்களுடைய கேரக்டரை என்ன சொல்லுவாங்க? சாரி தானே சார் கேட்க, என்ன கேட்கணும், அதானே சரியா இருக்கும். அப்போ நினைச்சிருங்க இல்ல, நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க என்ன பேச, நம்ம நலம் விசாரிக்க முடியாது. நீங்க நலம் விசாரிக்கிறது வரை சாரி கேட்கறது. சாரி, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு என்னால உங்களுக்கு என் கால் பட்டு உங்களை அடிச்சிட்டேன், ஏதோ இல்ல உங்களை ஏதோ ஒரு டீச் பண்ணிட்டேன்னா சாரி சார்னுவோம். அப்போ அவர் பண்ணாரா? நீங்க தவறு செய்யலன்னா நீங்க சாரி கேட்க வேண்டியது இல்லைல்ல. ஏதோ ஒரு சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ அந்த வாதத்துக்குள்ளே போகல. அடிப்படை முதலமைச்சர் என்ன கேட்கணும்? முதலமைச்சர் என்ன கேட்கணும்? ஆறுதலா இருக்காரு. நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு, உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நாங்க எங்களுடைய கடமையை நாங்க செஞ்சு உங்களை இழப்பை எங்களால் ஈடுகட்ட முடியாது, ஆனா அதுக்குரிய தண்டனையை அவங்கள பெற்று தருவோம். அவங்க தண்டனையை பெற்று தருவோம் அது எல்லாம் அப்புறம் சொல்றாரு. முதல்ல சாரி சொல்றாரு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாரு, நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. ஆறுதல், சரியான ஆறுதல். தைரியமா முதலமைச்சர் ஆறுதல். இவங்க தைரியமா இருக்குன்னு இவர் சொல்ல தேவையில்லை. இவர் சொல்றதுக்கு முன்னே அவங்க தைரியமா தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க போராட்டம் நடத்தினால தான் 4 நாள் 5 நாளுக்கு பிறகு முதலமைச்சருக்கு நினைவே திரும்பி இருக்கு. 3 நாள் ஆகுது. 3 நாள், சரி 3 நாள்ல நினைவு திரும்பிச்சுன்னு நான் ஒரு நாள் கூடுதலா சொல்லிட்டேன். சரியா? முதலமைச்சர் நான் முதலமைச்சர் இல்லைங்க, போலீஸ்னாவே போலீஸ் முதலமைச்சர்ன்றதுக்கு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனால் அதை விட கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் துறை அமைச்சருக்கு இருக்கு. இன்னைக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாரு? டிஜிபி இருக்கலாம், ஹோம் செக்ரட்டரி இருக்கலாம், ஆனா அவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ற சிஎம் இவர் தானே. இவர் சொல்லி இருந்தாருன்னா அடுத்த நிமிஷம் அங்க போய் இருந்திருக்கணும். இவர் போய் அந்த ஸ்பாட்டுக்கு போய் உடனடியாக அங்க இருக்க அபிஷியல்லாம் கொடுத்து ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்பாட்லயே டிசிஷன் எடுத்திருந்தாருன்னா அடுத்து இது போல நடக்காது. இது 25வது லாக்அப் டெத். ஆமா, தொடர்ந்து நீங்க இதுல போய் சாரி கேட்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னா இது என்ன வகையான உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க உணரல, உங்களுடைய கடமை உங்களுக்கு தெரியல, அந்த இழப்பினுடைய பாதிப்பு உங்களுக்கு புரியல. சரி, இது முதலமைச்சருடைய நிலைப்பாடு. முதலமைச்சர் இப்படி பண்ணிட்டாரு. சரி, அடுத்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடியுடைய நிலப்பாடு என்ன? அடுத்து என்ன களம் அமைக்க போறீங்க இந்த பிரச்சனையில? இல்ல, இது தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, போலீஸ் சரிகட்டு அலையுது. பலமுறை சொல்லி அதுதான். இது 2த்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா, இன்றைக்கு போலீஸ் தன்னுடைய கடமையை மறந்துட்டாங்கன்றது மட்டும் இல்ல, அவங்க அதிகார வர்க்கத்தினுடைய அல்லது ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியாளர்களுடைய ஏவலர்களா மாறிட்டாங்க. காவலர்கள்ன்ற நிலையிலிருந்து ஏவலர்களா மாறிட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, நீங்க அதுக்கு முன்ன தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, நாட்டில் பல பகுதிகளில் இப்ப என்ன நடக்குதுன்னா, கூலிப்படை கொலை பண்றதுக்கு ஒரு செட்டப் இருக்கு, சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு செட்டப் இருக்கு.
அந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு போலீஸ்ல ஒரு செட்டப் இருக்கு, அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு அட்வொகேட்ஸ்ல ஒரு செட்டப் இருக்கு. இப்ப எல்லாம் போய் எது நடந்தாலும் அந்த உண்மை அடிப்படையில் விசாரணைன்றது போக இவங்க யாரை வந்து ஒரு அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுத்து அவங்க குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த கூலிப்படை கொலை செய்யறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா வகைக்கும் இருக்கிறதுனால யாருக்கும் பயம் இல்லை. செய்யறது யாரோ எதுக்கோ அது வேற. ஆனா அதுல தண்டனைக்குரிய குற்றவாளிகளா மாற்றப்படுறது யாருன்னா யாரோ ஒருத்தர். கிடைக்கிற தரவு சாட்சிகள் அடிப்படையில மாற்றப்படுது. அடுத்து எதிர்கட்சி தலைவருடைய மாற்று இல்ல. நான் கேட்கறது, நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரன் வழக்கு எடுத்துங்க. அதுல முதல்ல அந்த கசிஞ்ச எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்க, அதுல யார் அந்த சார்ன்னு கேள்வி கேட்கறாங்க. நான் மட்டும் இல்ல, சார் வருவாரு, சொல்லப்பட்டதா எஃப்ஐஆர்ல அது வந்து எஃப்ஐஆர்ல கசிஞ்சது. அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண் தந்து எஃப்ஐஆர்ல வந்து தான் அது வந்து கசிஞ்சது. ஆனா போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல அது இல்லை. அதுல வெறும் ஞானசேகரனை பற்றிய செய்திகள் மட்டும்தான் இருந்ததுனாலதான் நீதிமன்றம் அது பற்றி இவங்க எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் ஷார்ட் ஷீட் அதுல தந்த தகவல்கள் அடிப்படை தீர்ப்பு தந்திருக்கு. நீதிமன்றம் அந்த எலக்ட்ரானிக்கோட அந்த ஆதாரத்தையும் பார்த்திருக்காங்க. அந்த நேரத்துல இல்லைங்க, செயலிழந்து இருந்தது இல்லை, நீதிமன்றம் ஏரோப்ளைன் மூட்ல இருந்ததாக சொல்லப்படுது. அது எல்லாமே சரியா இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை சொன்னாரு, அதெல்லாம் அது அந்த வாதத்துக்குள்ளேயே நான் போகல. நான் கேட்கறது எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ன்றதை விட பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கறதா புகாரா இருக்கணும். அந்த புகாரை கொடுத்தது முதல்ல வந்த தகவல் அடிப்படையில் வந்த செய்தி தானே. அந்த தகவல் அறிக்கை அது எப்படி கசிஞ்சதுன்னு அதுக்கு ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு, அது வேற. அதுக்குள்ள நான் போகல. ஆக கசிஞ்சது அடிப்படையில் இருந்த எஃப்ஐஆர்ல அந்த செய்தி இருந்ததா எல்லா ஊடகங்கள்லையும் வெளிப்பட்டது. சமூக ஊடகங்கள்ல அதை பெருசா எடுத்து யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வியை கூட எழுப்புனாங்க. ஆனா இவங்க இன்னைக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு தந்திருக்கிற அந்த எஃப்ஐஆர்ல அது இல்ல. சரி, இதுல என்ன இல்ல, அதுதான் இன்னும் சொல்ல போனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது போன்ற இந்த ஒரு சம்பவம் இல்ல, தொடர் சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதை பத்தி எந்த விசாரணை இல்லை. அப்போ இப்ப என்னன்னா இது வந்து இப்ப இந்த விசாரணை என்னன்னா, அன்னைக்கு இருந்த காவல்துறை உயர் அதிகாரிகள், நான் கொஞ்சம் நாகரிகமா சொல்றேன், பேர் வேண்டாம், உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் சொன்னாங்க. அதை எஃப்ஐஆர் ஆக்கி சார்ஜ் ஷீட்ல போட்டு நீதிமன்றத்துல நிறுத்தி தண்டனை பெற்று கொடுத்துருக்காங்க. அதுதானே தவிர, ஆக போலீஸ்ல வந்து ஒரு டீம் வந்து இந்த குற்றவாளிகள் எந்த குற்றவாளிக்கு எந்த வகையான ஆட்களை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்துன்றதுக்கு ஒரு அது என்ன சொல்றது, அதை தயாரிப்பு டீம் அங்க இருக்கு, அது செஞ்சிட்டு இருக்காங்க. அதே வகையில இதையும் பண்ண பார்த்தாங்க. அது இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சிபிஐ விசாரணை அறிக்கை தாண்டி என்ன பண்ண போறோம்னு கேட்கறது மட்டும் இல்லாம போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதை நாங்க அவ்வளவு எளிமையா விட மாட்டோம். தொடர்ந்து இத சரியான இப்போ நீதிமன்றங்கள் மூலமா, நீதிமன்றத்துல கூட அதிமுக கொண்டு போன முறையீடு தான், வழக்கறிஞர் பட்டாளமே வந்தது இல்ல, புகாரே வந்து அதிமுக கொடுத்ததுதான். அதனால நாங்க வந்து இத அவ்வளவு எளிதில் விட மாட்டோம். ஏன்னா இது 25வது நாள், அந்த 25க்கும் ஒரு முத்தாய்ப்பான வந்து அரிதான ஒரு சம்பவம். இப்படிப்பட்ட சம்பவம் உலகத்துல எந்த பகுதியும் நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு கொடுமையான சம்பவம். என்ன குற்றம்னு செஞ்சுன்னு தெரியாம ஒருத்தருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. அந்த உயிரை காவல்துறை என்ற பெயர்ல பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய ஆட்சியாளர்கள் சாரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்தடுத்த போராட்டங்கள்ல நம்ம எதிர்க்கட்சி தலைவரை இல்ல, இது போராட்டங்கள் இதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் போராட்டங்கள் நடத்தும். இந்த ஆட்சியில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு, மக்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளுக்கு நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அதுதான் எங்களுடைய வேலை. ஒரு எதிர்க்கட்சியா தன்னுடைய அரசியல் சட்ட கடமைகளை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து நாங்க அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் வந்ததுன்னா, அவங்க அவர் இறந்துட்டாரு, அதை வந்து அந்த வச்சிருக்காங்க. அந்த பாடியை வச்சுக்கிட்டு திமுக பிரமுகர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மற்றவங்க எல்லாம் போக சொல்ல அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. அப்போ இதுல ஏன் அந்த பதட்டம் வருது? இப்போ முதலமைச்சர் சாரி கேட்கிறாரு, எதுக்கு சாரி கேட்கிறாரு?
அவங்க ஏன் திமுக பிரமுகர்கள் அங்கே வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு 50 லட்சம் தரேன், 70 லட்சம் தரேன்னு சொல்லி ஏன் பேரம் பேசுனாங்க? அதுக்கு சாரி கேட்கிறாரா? ஆக இது வந்து இதற்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்றீங்களா? திமுகவுக்கு தொடர்பு இல்ல, முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கு. முதலமைச்சர் இதை வந்து கண்காணிக்கவில்லை, அல்லது இதை வந்து அவர்களுடைய ஆட்கள் இதை ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்ற பயம் அவருக்கு இருக்கு. நான் இதை வந்து போலீஸ் இந்த குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகளாக 6 பேர் மட்டும் இல்ல, அவர்கள் கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவங்களை ஏவி விட்டுருக்காங்க. அவங்க வேட்டை நாய் போல வெறி பிடிச்சு அவங்க இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க ஏவி விட்டவர்கள் யார்? அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தா அது மரியாதைக்குரியதா இருக்கலாமே தவிர அது போதுமான நிவாரணமா இருக்காது. அது உரிய நிலையில கண்டுபிடிக்கப்படணும். இப்படி இதை கண்டுபிடிக்கலன்னா தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.